வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ். நான் உங்க நிவாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரூப் ஏனுடைய குவாலிஃபயர் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஏன் இந்தியா 2 மேட்ச் விளையாண்டாங்க, பங்களாதேஷோடயும் விளையாண்டாங்க, பாகிஸ்தானோடயும் விளையாண்டாங்க. அண்ட் இந்த 2 மேட்சையும் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா இந்த 2 மேட்ச் ஜெயிச்ச காரணத்தினால ஆல்மோஸ்ட் செமிஃபைனல் ஸ்பாட், ஆல்மோஸ்ட் இல்ல, செமிஃபைனல் ஸ்பாட் கன்ஃபார்ம். எந்த செமிஃபைனல் ஸ்பாட் அப்படின்றது தான் இங்க வந்து கேள்வி. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் விளையாண்டுருக்காங்க பாகிஸ்தானோட, அந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு நடக்க போற நியூசிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ், இந்த மேட்சையும் நியூசிலாந்து ஜெயிச்சாங்கன்னா அவங்களும் செமிஃபைனல் ஸ்பாட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் ஒரு ஸ்பாட் டிசைடரா இருக்கும். என்ன ஸ்பாட் டிசைடர் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ற டீம், அதாவது குரூப் ஏல ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ற டீம் குரூப் பில செகண்ட் ஃபினிஷ் பண்ற டீமோட செமிஃபைனல் ஆடுவாங்க. அண்ட் குரூப் ஏல செகண்ட் ஃபினிஷ் பண்ற டீம் குரூப் பில ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ற டீமோட வந்து செமிஃபைனல் ஆடுவாங்க. இந்த மேட்சும் சரி, இந்த மேட்சோட ரிசல்ட்டும் சரி, இல்ல நம்மளோட இந்தியா நியூசிலாந்து மேட்சோட ரிசல்ட்டும் சரி, யாரோட செமிஃபைனல் ஆட போறாங்க அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச் எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவல்பிண்டியில நடக்குது. ராவல்பிண்டியில இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நடக்கிற முதல் மேட்ச் இதுதான். அண்ட் ராவல்பிண்டி லாகூர்ல நடந்த அந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கேம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் மாதிரியே இதுவும் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா அமையறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆஃப் லேட் ரீசென்ட் டைம்ஸ்ல நிறையவே ஃபிளாட் பிச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ டர்னர்ஸோ இல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான பிச்சஸும் வந்து பெருசா வர்றதில்ல. அதுக்கு மாறா பேட்ஸ்மேனுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் கொடுக்குற மாதிரி ரொம்பவே அற்புதமான பேட்டிங் ட்ராக்ஸ், ஃபிளாட் பேட்டிங் ட்ராக்ஸ், பாட்டா விக்கெட்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு வராங்க. இந்த மேட்சும் இந்த விக்கெட் ராவல்பிண்டி விக்கெட்டும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாகவும் இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேட்ச்ல ஆக்சுவலா அந்த பிச் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை கண்டிப்பா அவங்க ஜெயிச்சாங்கன்னா செமிஃபைனல் ஸ்பாட்டுக்கு குவாலிஃபை ஆயிருவாங்க. அந்த இந்தியா நியூசிலாந்து மேட்ச் வந்து ஜஸ்ட் அந்த யார் எந்த செமிஃபைனல் விளையாட போறாங்கன்றத டிசைட் பண்றதுக்கு மட்டும் தான் இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வையாகவும் இருக்கும். பங்களாதேஷை கம்பேர் பண்ணும்போது இந்தியா ரொம்பவே டஃப் ஆப்போனன்ட் நியூசிலாந்துக்கு. அதனால அவங்களோட செமிஃபைனல் குவாலிஃபிகேஷன் இந்தியா மேட்ச்ல தான் வந்து டிசைட் பண்ணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த காரணத்தினால டெஸ்பரேட்டா இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிடணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அண்ட் அவங்க கிட்ட இருக்கிற ஃபயர் பவருக்கும் பங்களாதேஷ் மாதிரி ஒரு டீம் அவங்க கிட்ட இருக்கிற பவருக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னமோ நியூசிலாந்துக்கு கொஞ்சம் ஈஸியான சான்சஸ் வந்து ஈஸியரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நியூசிலாந்து போன மேட்ச் எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரி தான் இந்த மேட்சும் ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்சேஞ்ச் 11 உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒரு ரச்சின் ரவீந்திரா உள்ள வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அவருக்கு வந்து இதுக்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி நடந்த ட்ரை சீரீஸ்ல ஒரு பால் வந்து அவருடைய தலையில பட்டதுனால ஒரு ஹெட் இன்ஜுரி, கன்கஷன்ஸ் அவருக்கு வந்து ரிப்பீட்டடா நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி டீம்ல இருந்து சொல்றாங்க. ஹெட் ஏக்ஸ் வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தால தான் அவர் முதல் மேட்ச் ஆடல. இந்த மேட்ச் அவர் ஃபிட்டா இருந்தாலுமே ஆடுவாரா அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட்ஃபுல் விஷயம் தான். காரணம் அவருடைய அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பெருசா இங்க ஹெல்ப் பண்ணுமானா இல்ல. ஏன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி வந்து 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஒரு பிரேஸ்வெல் இருக்காரு, ஒரு கிளென் பிலிப்ஸ் இருக்காரு, அண்ட் ஒரு மிச்சல் சாண்ட்னர் இருக்காரு. இந்த 3 பேரை தாண்டி அவர் ஒரு ஸ்பின்னரா அவரோட ஸ்பின்னுக்காக அவர் டீம்ல ஆடுவாரான்னு கேட்டா எனக்கு என்னமோ டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வில் யங் அவ்வளவு அற்புதமான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதை பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த ஓப்பனிங் ஸ்லாட்லயும் பெருசா இடம் இருக்கான்னு கேட்டா இல்ல. அன்சேஞ்ச் 11 போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒரு வின்னிங் காம்பினேஷனை வந்து பிரேக் பண்ண வேண்டாம். பெருசா கண்டிஷன்ஸ்ல சேஞ்சும் கிடையாது. மேபி அவங்க பாகிஸ்தான்ல இருந்து துபாய் வந்து இந்தியாவை ஆடும்போது மேபி அவங்க வந்து டீமை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ அவங்க பாகிஸ்தான்ல ஆடுறப்ப அவங்க டீமை மாத்த மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அந்த நியூசிலாந்து சைட்ல இருந்து என்ன பொறுத்த வரைக்கும் 4 பேர். ஃபர்ஸ்ட் டெவான் கான்வே. போன மேட்ச் டெவான் கான்வே கிட்ட இருந்து அவ்வளவு பெரிய இன்னிங்ஸ் வரல. ஆனா இந்த மேட்ச் நான் கண்டிப்பா டெவான் கான்வே ஸ்கோர் பண்ணுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் செகண்ட் பிளேயர் கேன் வில்லியம்சன். அதே மாதிரி தான் போன மேட்ச் பெருசா ரன் வரல, ஒரே ஒரு ரன் தான் அடிச்சாரு. குயிக்கா வந்த உடனே அவுட் ஆயிட்டாரு. ஆனா இந்த மேட்ச் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பங்களாதேஷ் மாதிரி ஒரு டீம் கூட அவர் வந்து அடிச்சு அந்த ஒரு ஃப்ளோ ரன்ஸை வந்து அவர் எடுத்து அந்த ஒரு ஃப்ளோவை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா விளையாடுறப்ப அவர் ஈஸியா இருக்கும்னு அவர் கண்டிப்பா நினைப்பாரு. அவர் வந்து ஹீல் ட்ரை டு புட் இந்த கிரைண்ட், கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா சிங்கிள் ஜோடி அந்த ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணும் அப்படின்னு நினைப்பாரு அப்படின்றத என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு. அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இன்னொரு 2 பிளேயர் நான் எதிர்பார்க்கறது, ஒன்னு வில் ஓரோர்க் பியூட்டிஃபுல்லா பவுலிங் போட்டு வர்றாரு. ஃபாஸ்ட் பவுலிங், அவ்வளோ அற்புதமா ஃபாஸ்ட் பவுலிங் போடுறாரு. பாலை வந்து கொஞ்சம் மூவும் பண்றாரு. அதே நேரத்துல அவருக்கு இருக்கிற அந்த பேஸும் சரி, அவரோட டால் பில்ட் ஹைட்டா இருக்காருன்றதுனால அவருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் கிடைக்குது. செமையா போட்டுட்டு வர்றாரு. 4வது பிளேயர் நான் எதிர்பார்க்கறது கிளென் பிலிப்ஸ். பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, ஃபீல்டிங்கும் சரி போன மேட்ச்ல கலக்கி தள்ளிட்டாரு. அதே தான் இந்த மேட்ச்லயும் பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு வித்தியாசம், பாகிஸ்தான் வந்து ரொம்பவே டிஃபென்சிவா போயிட்டாங்க பேட்டிங்ல.
நியூசிலாண்டோட ஸ்பின்னர்ஸ் ஆடும்போது பாகிஸ்தான் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனா பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் ஜென்ரலா வந்து கொஞ்சம் பெட்டர் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். அவங்க ஸ்பின்ன வந்து கொஞ்சம் நல்லாவே ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துமே ஒரு மிச்சல் சாண்ட்னர் ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு ஸ்பின்னர் அப்படின்றதுனால அவர்கிட்ட அவங்க வந்து விக்கெட்ஸ் லூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் பங்களாதேஷ் ஒரு ஃபைட் குடுப்பாங்க. அத பார்க்கிறதுக்கு தாங்க நான் இன்ட்ரஸ்டடா இருக்கேன். இந்த பங்களாதேஷ் டீம பத்தி பார்த்தோம் அப்டின்னா, ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு பேட்டிங் ஆர்டர்ல. யார் எங்க ஆடுவாங்கன்னு தெரியல. ஒரு மெஹ்தி ஹசன் மிராஸ் வந்து நம்பர் 4ல ஆடுவாரா? நம்பர் 3ல ஆடுவாரா? ஏன் அவர் ஓப்பன் பண்ணுவாருன்லாம் கூட பேசிட்டு இருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அந்த டீம்ல அந்த பேட்டிங் ஆர்டர் சாலிடா இல்ல அப்டின்ற ஒரு ஃபீலிங் வருது. போன மேட்ச் மஹ்மதுல்லா இன்ஜூர் ஆயி உட்கார்ந்திருந்தாரு அகைன்ஸ்ட் இந்தியா. இந்த மேட்ச் அவர் ஃபிட் ஆயிட்டாரு அப்டின்னா, அவர் உள்ள வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் உள்ள வந்தா யாருக்கு பதிலா ஆடுவாரு? ஒரு சௌமியா சர்க்காருக்கு பதிலா ஆடுவாரா? அ யாருக்கு பதிலா ஆடுவாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. காரணம் போன மேட்ச்ல வந்து மஹ்மதுல்லாக்கு பதிலா ரீப்ளேஸ்மென்ட்டா உள்ள வந்தது தௌஹீத் ஹிருதாய். தௌஹீத் ஹிருதாய் ஒரு பிரில்லியன்ட்டான செஞ்சுரி அடிச்சாரு இந்தியாக்கு அகைன்ஸ்டா. அவருக்கு சப்போர்ட் பண்ணது ஜாகிர் அலி. இந்த தௌஹீத் ஹிருதாய், ஜாகிர் அலி மிடில் ஆர்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பாகிஸ்தான் கண்டிஷன்ஸ்ல. அண்ட் அத விட ரொம்ப முக்கியமா மெஹ்தி ஹசன் மிராஜ் கிட்ட இருந்து இன்னைக்கு ரன்ஸ் வருது அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குங்க. இவங்க தான் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் பங்களாதேஷோட சைடுல இருந்து. ஒரு மெஹ்தி ஹசன், ஒரு தௌஹீத் ஹிருதாய், ஒரு ஜாகிர் அலி அண்ட் இஃப் மஹ்மதுல்லா பிளேஸ், மஹ்மதுல்லா கண்டிப்பா ஒரு குவிக் ஃபயர் ஒரு 20, 30 ரன்ஸ் அடிப்பாரு அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஆனா பங்களாதேஷுக்கு இருக்கிற ப்ராப்ளம் அவங்களுடைய டாப் ஆர்டர். ஒரு காலத்துல லிட்டன் தாஸ் ஆடிட்டு இருந்தாரு. ஒரு 2, 3 இயர்ஸ் பேக் வரைக்கும் அட்லீஸ்ட் லாஸ்ட் இயர் வரைக்கும் கூட வந்து நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. சடன்லி லிட்டன் தாஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் போனதுனால அவர் வந்து இந்த டோர்னமென்ட்க்கு கூட்டு வரல. ஒரு ப்ராப்பர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஒரு ப்ராப்பர் ஓப்பனர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க கிட்ட இல்ல அப்படின்றது என்ன காட்டுது அப்படின்னா, பங்களாதேஷ் மாரி ஒரு நேஷன் கிட்ட, கண்ட்ரி கிட்ட இன்னைக்கு டேலண்ட் அவ்வளோ வரலையோ! அதுவும் முக்கியமா பேட்டிங்ல அப்படின்றது வந்து பார்க்க முடியுது. அவங்க கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நெறைய ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், ஆஃப் ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், லெக் ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், எல்லா விதமான ஸ்பின்னர்ஸும் அவங்க கிட்ட இருக்காங்க. அண்ட் பேஸ்லயுமே வந்து சில நல்ல பவுலர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. மிக முக்கியமாக ஒரு முஸ்தாபிசு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான கஸ்டமர் அவர் இருக்காரு. இந்த மாதிரியான டேலண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்தாலும், பேட்டிங் அப்படின்னு வரும்போது ஒரு ப்ராப்பர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவங்களால புரொடியூஸ் பண்ண முடியலையோன்ற ஒரு டவுட் வருது. இப்ப எப்படி வந்து பாகிஸ்தானுக்கு இப்ப புதுசா ஒரு உஸ்மான் கான், கம்ரான் குலாம் வந்திருக்காங்கன்னு நம்ம பேசினோமோ, எப்படி ஒரு ஸ்ரீலங்கால வந்து புதுசா நெறைய அவிஷ்கா பெர்னாண்டோ மாதிரியான பிளேயர்ஸோ, நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து புதுசா டெவலப் ஆயிட்டு வராங்க. ஒரு குஷால் பெரேரா மாதிரி. இவங்கலாம் வந்து எப்படி அ வராங்களோ, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பங்களாதேஷ் கிட்ட இருந்து வரலையோன்ற ஒரு டவுட் தான் மிக அதிகமாக இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. இது வந்து அவங்களுக்கு எந்த லெவல்ல அஃபெக்ட் பண்ணுது அப்டின்னா, அவங்களோட மிடில் ஆர்டர் ரொம்பவே ஃப்ளூயிடா இருக்கு. அந்த மிடில் ஆர்டர் கிட்ட தான் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்து ரன்ஸ்க்கு டிபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அண்ட் ஒரு காலத்துல டாப் ஆர்டர்ல ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் இப்ப மிடில் ஆர்டர்ல ஆடுறதும், மிடில் ஆர்டர்ல ஆடிட்டு இருக்கிற பேட்ஸ்மேன் இப்ப போய் டாப் ஆர்டர்ல ஆடுறது மாரியான ஒரு கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட்ல தான் அவங்க இருக்காங்க அப்டின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் தாண்டி பங்களாதேஷ் அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட். எந்த மேட்ச் அவங்களுக்கு வந்து எவ்ளோ லோ இன் ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும், அவங்க எந்த ஆப்போனன்ட்க்கு எதிரா விளையாண்டாலும், அவங்க உள்ள போனா கண்டிப்பா ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அந்த ஃபைட்டிங் மென்டாலிட்டி மட்டுமே அவங்கள வந்து இந்த மேட்ச்ல காப்பாத்தும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அப்படி இருந்துமே இட் இஸ் கோயிங் டூ பி எ வெரி டஃப் ஆஸ்க் ஃபார் தெம். ஒரு மலை ஏறுற மாரி இருக்க போகுது அவங்களுக்கு நியூசிலாந்துக்கு எதிரா நல்ல கிரிக்கெட் விளையாடுறது அப்படின்றது. காரணம் நியூசிலாந்தோடைய ஷியர் டேலண்ட். ஃபாஸ்ட் பவுலிங் எடுத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வில்லோ ராக் வச்சிருக்காங்க. நீங்க ஸ்பின் எடுத்தீங்க அப்படின்னா, அங்க வந்து ஒரு மிச்சல் சாண்ட்னர் வச்சிருக்காங்க. டாப் டேலண்ட்ஸ், வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் எல்லா பொசிஷன்ஸ்லயும் இருக்காங்க. பேட்டிங் எடுத்தீங்கன்னா, பேட்டிங்ல வந்து ஒவ்வொரு மாதிரி ஆடக்கூடிய பேட்ஸ்மேனும் இருக்காங்க. டாம் லேத்தம் மாரி பொறுமையா ஆரம்பிச்சு செம்ம ஃபாஸ்ட்டா ஆடக்கூடிய, நெறைய ஸ்வீப் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஒரு கிளென் பிலிப்ஸ் ஆரம்பிச்ச உடனே அடிக்க ஆரம்பிச்சுடுறாரு. அதே மாரி டாப் ஆர்டர்ல வந்து ஒரு டெவான் கான்வே லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனர் அண்ட் ஒரு வில் யங் ரொம்பவே கிளீனா, நிதானமா ஆடக்கூடிய ஒரு ரைட் ஹேண்டட் ஓப்பனரா, இந்த மாரி எல்லா காம்பினேஷன்ஸ்லயும் பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த பிளேயர்ஸ் எல்லாரையும் இந்த பேட்டிங் ஆர்டர் எல்லாத்தையும் ஒண்ணா ஜெல் பண்றதுக்கு ஒரு கேன் வில்லியம்சன் மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்கன்ற மாரி இவ்ளோ அற்புதமான ஒரு டீம், இவ்ளோ வெல் பேலன்ஸ்ட் ஒரு டீம இந்த பங்களாதேஷ் சைடு எப்படி வந்து அப்ரோச் பண்ண போது, என்ன மாரியான ஃபைட் குடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஆனா ரொம்ப ஈஸி பிரெடிக்ஷனா தாங்க இருக்கு. பங்களாதேஷுக்கு பெருசா சான்ஸ் இல்லன்னு நான் நெனைக்கிறேன். நியூசிலாந்து உள்ள வரப் போறாங்க. டாமினேட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து லாஸ்ட் பால் வரைக்கும் ஈஸியா ஜெயிச்சுருவாங்க அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. இதையும் தாண்டி பங்களாதேஷ் ஃபைட் பண்ணா, அது ஒரு அண்டர் டாக் ஸ்டோரியா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாரி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லி, தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.